குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இந்த மைண்ட் ரினியூவல் மெசேஜ் மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் வந்து 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது. நேற்று நம்ம மெசேஜ் தர முடியல. என்ன காரணம்னா, சென்னை வந்திருக்கிறோம். ஒரு 3 நாள் சென்னையில் இருக்கிறோம். வியாழக்கிழமை திருப்பி வந்துடுறோம். வியாழக்கிழமை ஏன் வரோன்னா, சாட்டர்டே சண்டே வருவாங்க, அவங்களுக்காக தான் வரோம். அதனால் நிச்சயமாக இந்த சாட்டர்டே சண்டே யாரெல்லாம் வரீங்களோ கரெக்டாக வந்துடுங்க. டைம் மட்டும் சொல்லிவிடுங்க, ரீகன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே கொஞ்சம் அதிகம் ஒர்க் இருக்கிறதால சில காலையிலே போக வேண்டி வந்துடுச்சு. ஸோ ட்ராவல் இருக்கும்போது சொல்ல முடியாது. அதனால தான் நேற்று மெசேஜ் கொடுக்க முடியல. இன்றைக்கி ஓகே ஆகிடுச்சு. அதுதான் நாங்கள் ரூமில் இருந்து கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதாவது நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம் இல்லையா, இந்த உலகம் பர்மனெண்ட் இல்லைன்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். சரியா, முன்னாடி சொல்லியிருக்கோம் இல்லையா, இது பர்மனெண்ட் இல்லை. மேக்ஸிமம் 100 years அவ்வளோதானே. அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு இல்லை. அதனால தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் திட்டுறதெல்லாம் கேட்டிருப்பீங்க. பரதேசி அப்படின்னு வாங்க பாருங்கள். கோவம் வந்து திட்டுவாங்க பாருங்கள், பரதேசி அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே பரதேசிங்க தான். இதுதான் தெரிய மாட்டேங்குது யாருக்கும். ஏன்னா இந்த தேசம் நமக்கு கிடையாது. இங்கே வந்து தங்குறவங்க தான். நம்ம தங்கி பர்மனெண்ட்டாக இருக்கிறவங்க இல்லை, பரதேசி தான். அதனால் நமக்கு ஆக்சுவலாக இந்த வேர்ல்டில் அட்டாச்மெண்ட்டு இருந்துட்டோன்னு வச்சுங்களேன், ரொம்ப ரொம்ப வேதனை வரும். அட்டாச்மெண்ட் இருந்தாலே வேதனை வந்துடும். அட்டாச்மெண்ட் அதாவது ரொம்ப ரொம்ப இந்த உலகத்தோடு அப்படியே ஒன்றி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வேதனை மட்டும்தான் மிஞ்சும். அது ஷுவர், 100% ஷுவர். அப்போ இந்த வேர்ல்டோட அட்டாச்மெண்ட் எப்படி குறையும்னா, இந்த வேர்ல்டோட ரொம்ப ரொம்ப ஒட்டிகிட்டு இருக்கிறது எப்படி குறையும்னா, கடவுளை பற்றி தெரிஞ்சிட்டாலும், அதாவது இந்த வேர்ல்டு நமக்கு பர்மனெண்ட் கிடையாது. எப்படி நமக்காக ஒரு வேர்ல்டு இருக்குது, அந்த வேர்ல்டுக்கு போகிறோம், அதுதான் பர்மனெண்ட்டு அப்படின்னு தெரியும்போது நிச்சயமாக இந்த அட்டாச்மெண்ட் இருக்காது. இல்லாத போது என்ன பிரயோஜனம்னா, என்ன பெனிஃபிட் அதனாலன்னா, நமக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். டென்ஷன்றதே இருக்காது. வாழ்க்கையில் டென்ஷனே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. என்னானாலும் சரி, டெம்பரரி தானே, ஆனால் போங்கடா அப்படின்னு விட்டுறலாம். ஒரு பர்மனெண்ட் உலகம் இருக்குது, எனக்கு கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற ஃபீலிங் உங்களுக்கு வரும். அதனால தான் எப்போவுமே இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா தெரியறது நல்லது. ஏன்னா சாமியாரை மேலே போக சொல்லலை, மலைக்கு மேலாம் போக சொல்லலை. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும்போதே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம், கேர் ஃப்ரீயாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். எப்போ இந்த விஷயம் தெரியுதோ சந்தோஷமாக இருக்கலாம். சில பேருக்கு இந்த விஷயமே ஞாபகமே இருக்காது பாருங்க. இங்கேயே காலமாக இருக்கிற போகிற ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் ஒரு சின்ன விஷயத்தில் என்ன ஜெயிச்சிட்டா அவ்வளோதான் ஓன்னு குதிப்பாங்க. எப்போவுமே இது நடந்தாலும் உடனே ஞாபகம் வர வேண்டியது, இது டெம்பரரி அப்படின்றது ஞாபகம் வரணும். வெற்றி கிடைச்சாலும் ஞாபகம் வரணும், இது டெம்பரரி. ஏன்னா வெற்றி கிடைச்சோன்னா ஓவராக குதிக்கிறது, தலைகால் தெரியாமல் குதிக்கிறது, அது தேவையில்லை. ஏன் அவ்வளோ குதிக்கணும்? அப்பவும் டெம்பரரின்னு தெரியணும். வேதனை வரும்போது மட்டும் கிடையாது, வேதனை வரும்போது மட்டும் தெரியக்கூடாது இது வேர்ல்டு டெம்பரரின்னு. எப்போவுமே இது டெம்பரரி தான்ன்றது எப்போவுமே ஞாபகம் இருக்கணும். அதனால் அப்படி நீங்கள் எப்பொழுதும் அதை ஞாபகம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, நம்ம பரதேசி அப்படின்றத ஞாபகம் வச்சுருந்திங்கன்னா செம சந்தோஷம் கிடைக்குங்க, நிம்மதி கிடைக்கும். அதை விட்டுட்டு இந்த உலகம் அப்படியே நம்ம கையில் இருக்கிற மாதிரியும், நம்ம வீடு நம்மக்கிட்டே இருக்கிற மாதிரியும், காசெல்லாம் அப்படியே நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியும், காலம் இருக்கிற மாதிரியும் நம்ம பிஹேவ் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் நினச்சி பாருங்கள், அப்புறம் நீங்கள் சேர்த்து வச்ச காசு, வீடு, இது எல்லாமே வந்து உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் தான் எடுத்துகிட்டு போகுது. நீங்கள் விட்டுட்டு தான் போகிறீங்க. இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாங்க நாங்கள் அதுக்காக தான் இங்கே வாழுறோம். எதுக்கு? அவங்கள குழப்பத்தில் விட்றதுக்கா? அடுத்த ஜென்ரேஷனுங்க இன்னும் நல்லா குழப்பி விட்டுறதுக்கு. இந்த விஷயத்தை கொடுங்க. சொத்தை விட, காசு பணத்தை விட, வீடை விட இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுங்க. ஏன்பா இதுதான் வாழ்க்கை, அதனால் கவலைப்படாமல் இருங்க, டென்ஷன் இல்லாமல் இருங்கன்னு சொல்லிக் கொடுங்க. அது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 100% தெரிந்தால்தான் உங்களுடைய ஜென்ரேஷனுக்கு நீங்கள் அதை சொல்ல முடியும்.
எப்போ நீங்களே அப்சர்வ் பண்ணலையோ, நீங்களே அது உள்வாங்கலையோ உங்கள் உள்ளத்தில், எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அவங்கக்கிட்ட எப்படி சொல்லுவீங்க? சொல்லவே மாட்டீங்க. அதனால தான் இதை சரியாக உள்வாங்கிட்டோன்னா, இதுதான் பெரிய சொத்து அவங்களுக்கு குடுத்துட்டு போகிறது. "ஏன்பா, இத பாருப்பா, நானும் டெம்பரரியா தான்பா இருந்தேன். டெம்பரரியா போறேன். நீயும் டெம்பரரி தான். கவலைப்படாத. என் கூட வந்துரு. நானும் அங்க இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு போணும். அது எப்போ நடக்கும்னா, உனக்கு தெரியுமா? அது ஒரு ஆளால மட்டும் தான் செய்ய முடியும். யார் கடவுளை தெரிந்து கொண்டு, கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவரை தெரிந்து கொண்டு, அந்த பந்தத்தை தெரிந்து கொண்டு, எப்பொழுதும் அவரோடு உறவாட முடியும் என்ற நம்பிக்கையும், விசுவாசமும், நம்பிக்கையும் எல்லாம் வந்துடுச்சு, உள்ள நுழைஞ்சிருச்சு, பலப்பட்டுட்டீங்கன்னா, ஆன்மீகத்தில இந்த விஷயங்கள்ல, கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் மேட்டர்ல பலப்பட்டுட்டீங்கன்னா, அப்ப நீங்க செய்யலாம். அதுதான் ஒரே வழி. அதனால் அது நல்லா புரிஞ்சுங்க. நிச்சயமாக அதை தெரிந்து வாழுங்கள். பெரிய வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. இதை புரிந்துட்டிங்கனாலே நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். அப்புறம் கேர்ஃப்ரீயாக நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. எல்லாமே நல்லபடியாகவும் நடக்கும். எப்போ நீங்கள் டென்ஷன் எடுக்கிறீங்களோ நல்லதாக நடக்காது. டென்ஷன் எப்போ வரும்? இந்த உலகத்தை பர்மனெண்ட்டாக நினச்சிங்கன்னா தான் டென்ஷன் வரும். எப்போ இந்த உலகம் டெம்பரரி நினைக்கிறீங்களோ டென்ஷன் வராது. அதனால் நிம்மதியாக வாழறதுக்கு வழியை சொல்கிறேன். எப்போதுமே இந்த எண்ணத்தை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். எது நடந்தாலும் இந்த வார்த்தை உங்களுக்கு உடனே வந்துச்சுன்னா நிம்மதியாக இருப்பீங்க. கடவுளோட நான் இருக்க போகிறேன். அந்த உலகம் தான் எனக்கு பர்மனெண்ட்டு. அங்கே எனக்கு அற்புதமாக நான் உட்கார போகிறேன் போய். எனக்கு நிம்மதி இருக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா, இந்த உலகத்தில் எதையும் ஃபேஸ் பண்ணுற சக்தி உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ பெரிய பலம் கிடைக்கும் தெரியுமா? அப்போ அதே போல் அந்த பலம் கிடைச்சிட்ட அப்புறம் எல்லா விஷயமும் நன்மையாகவே நடக்கும். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.